ஓம் நம சிவாய. எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. என் அன்பு சிம்ம ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல வாழ்க்கையில உங்களை ஜெயிக்க வைக்கிற தெய்வம் எது, அது என்னென்ன தெய்வம், அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எப்பொழுதுமே நாம ஒரு வீடியோ போட்டுட்டோம், 10 நிமிஷம் ஆயிடுச்சு, முடிச்சிருவோம், முடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம கிட்ட இருக்காது. ஒரு வீடியோ போட்டாலும் அது தெளிவா இருக்கணும், விளக்கமா இருக்கணும், உண்மையா இருக்கணும். அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ ஒரு அற்புதமான வீடியோ. உங்க வாழ்க்கையில உங்களை ஜெயிக்க வைக்க போற தெய்வம் மட்டும் இல்ல, இந்த வீடியோவும் உங்களை ஜெயிக்க வைக்க போகுது. சரி, வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கும் ஆன்மீகத்துக்கும் என்னங்க தொடர்பு? ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஆன்மீகம் இல்லாம ஒரு மனுஷனால வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது. இதை அடிச்சு சொல்லலாம். அப்ப நிறைய பேர் வாழ்க்கையில ஜெயிச்சவங்க கண்டிப்பா ஆன்மீக பாதையில பயணிச்சவங்களா தான் இருப்பாங்க. இல்ல அப்படின்னா அவர்களுடைய கர்மா கொடுத்து வைத்தவர்கள் போன ஜென்மத்துல பல புண்ணியங்களை செஞ்சு இந்த ஜென்மத்துல அதை அனுபவிக்க வந்தவர்களாக இருக்கணும். அதை தவிர்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 90% வெற்றிக்கு காரணம் இந்த ஆன்மீகமா தான் இருக்கணும். அப்ப நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா எது முக்கியம்? உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும், மனசு குழப்பம் இல்லாம இருக்கணும், தெளிவா இருக்கணும். அப்படி தெளிவா இருந்தாதான் வாழ்க்கையில நிம்மதி இருக்கும். நிம்மதி இருந்தாதான் ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கவே முடியும், அதுவும் தெளிவா சிந்திச்சு முடிவெடுக்க முடியும். அப்படி தெளிவா சிந்திச்சு முடிவெடுக்கணும் அப்படின்னா நம்முடைய விதியை புரிஞ்சுக்கணும். அப்ப நம்முடைய விதி யார் கையில இருக்கு? இறைவன் கையில. அப்ப ஆன்மீகம் இல்லாம இந்த உலகம் அசையாது. அதனாலதான் இந்த வீடியோ முழுக்க உங்களை ஜெயிக்க வைக்கிற தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. இது பழமொழி, கிராமத்துல நிறைய கேட்டிருப்போம். அதாவது எல்லா விஷயங்களும் கடவுளுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு, கடவுளுடைய கருணை இல்லாம எந்த நன்மையும் நடக்காது அப்படிங்கறதுதான் இதுக்கான பொருள். பேசிக்காவே இந்த உண்மை எல்லாருக்குமே தெரியும். ஆனா சில பேர் அறிவியல் மட்டும்தான் உலகத்தை காப்பாற்றும், அறிவியல் மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேற்றும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. என்னதான் அறிவியல் அப்படின்னு இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளாரதான் அந்த அறிவியலே இருக்கு. இந்த பிரபஞ்சம் இல்லாம அந்த அறிவியல் எங்க இருந்து வந்தது? அப்ப இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு சக்தி இருக்கு, ஒரு ஆற்றல் இருக்கு. இந்த பிரபஞ்சம் நம்ம மேல செலுத்தக்கூடிய ஆதிக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்கணும். அப்ப ஒவ்வொரு ராசிக்கும், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும், ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தேவையான ஒரு தெய்வம் இருக்கு. அந்த தெய்வம் எது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். அப்ப இந்த ஆன்மீக அடிப்படையில நம்முடைய மகிழ்ச்சியை வளர்த்துக்கிறது, கடவுளை வழிபடுறது, பரிகாரங்கள் செஞ்சுக்கிறது, இப்படி நிறைய ஜாதக குறிப்புகள் இருக்கு. முன்னோர்கள் நிறைய பேர் சொல்லிட்டு போயிருக்காங்க. இங்க எல்லாமே நாமளா ஏதோ கட்டுக்கதை கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாமே அனுபவிச்சு உணர்வு பூர்வமா எழுதி வைக்கப்பட்ட உண்மைகள் இந்த பரிகாரங்கள், கடவுள் வழிபாடு எல்லாமே. அதனால நாமளை ஜெயிக்க வைக்கிற தெய்வம் இது அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விளம்பரத்தை பார்க்க போறோம். நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் ஆன்மீக பாதையில கலப்படம் இல்லாத பொருட்களை வாங்கறதுக்கும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 9043688626 குட் பேபி. இந்த காலகட்டத்துக்கு ஏற்றது மாதிரி எல்லா வகையான பூஜை பொருட்களும் இவங்கள்ட்ட இருக்கு. உணவுப் பொருட்கள், மசாலா, ஒரிஜினல் பசுமாட்டு நெய், ஊறுகாய், இது மாதிரி உணவுப் பொருட்களும், செக்கில் ஆட்டின சுத்தமான எண்ணெய் வகைகள் இவங்கள்ட்ட இருக்கு. இன்னைக்கு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா நம்மளால வாழவே முடியாது, முன்னாடி யோசிக்கவே முடியாது. ஒரு பிரச்சனை அப்படின்னா பயந்துடுறோம். அதனால நம்முடைய ஆரோக்கியத்துக்கும் உடல் எடை அதிகரித்தாலும் அல்லது உடம்புல உள்ள பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் இன்னைக்குள்ள ஆரோக்கியம் இல்லாத உணவுகள், ப்ரெசர்வேட்டிவ், ஒரு சரியான உணவு பழக்க வழக்கம் இல்லாததான். அதுக்கெல்லாம் தீர்வா இந்த குட் பேபி இவங்க ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. வெயிட் லாஸ் பவுடர், அதுபோல் வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட்டு, அது சம்மந்தப்பட்ட சில ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்றைக்கி நல்லா போயிட்டுருக்கு. அதனால் இவங்களை கான்டாக்ட் பண்ணி பயன்படுத்திக்கிங்க. அடுத்து பார்த்தோம்னா உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே குடும்பத்தில் சிக்கல்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த சிக்கல்கள் என்ன உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஜெயிக்க விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா கணவன் மனைவி இந்த அனுசரித்து போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அமையாது. ஏன்னா நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படி. எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு பிரச்சனையில சிக்கிப்பீங்க. மனைவியா இருந்தா குடும்ப பிரச்சனை, கணவனா இருந்தா தொழில் வேலை, குடும்பமா இருந்தா கடன் பிரச்சனை, அப்புறம் வயதானவர்களா இருந்தா நோய் பிரச்சனை. இப்படி சிக்கிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எப்பொழுதுமே உண்டு உங்க ராசிக்கு. ஆனா அனுசரிச்சு போக முடியாத ஒரு காரணம், ஏன்னா வேலை செய்யணும், தொழில் செய்யணும்,
ஓடி ஓடி உடைக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், கடன் அடைக்கணும், இப்படி ஏகப்பட்ட ஒரு பிரச்சனையில சிக்கி அதிலிருந்து மீள முடியாம தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. குடும்பத்துக்காக எவ்வளவுதான் உழைச்சாலும் நல்லது செஞ்சாலும் நல்ல பேர் மட்டும் உங்களுக்கு கிடைக்காது. அது என் நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் கிடைச்ச ஒரு வெகுமானம். மனைவிக்கு அல்லது கணவனுக்கு அடிக்கடி உடல் பாதிப்பு ஏற்படும். கணவன் மனைவி வழி உறவுகளால பிரச்சனைகள் ஏற்படும். அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வரும். ஒரு விரக்தி மனப்பான்மை ஏற்படும். சோர்ந்து போயிடுவீங்க. பத்தாக்குறைக்கு வேலையில இருந்து திடீர்னு வெளியில வர்றது, ஒரு வேலைக்கு சேருவீங்க, திடீர்னு வெளியில வந்துடுவீங்க. ஏன்னா உங்களது திறமைக்கும் கௌரவத்துக்கும் சரியில்லாத வேலையா இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் கௌரவம் ரொம்ப முக்கியம். அந்த கௌரவத்துக்கு ஒரு இலக்கு வந்ததுன்னா பணம், ஆசை, கனவு இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வெளில வந்துடுவீங்க. இப்படியான சூழ்நிலையில அடிக்கடி வேலை மாற்றம் நடந்துகிட்டு இருக்கும். அதுபோல உங்களுக்கு தேவையான பண வசதிகள், பண வரவு இருந்தாலும் சேமிக்க மட்டும் உங்களால முடியாது. பணம் வரும், செலவாகும், கடன் வாங்குவீங்க. பணம் வரும், கடன் அடைப்பீங்க, செலவாகும், மறுபடியும் கடன் வாங்குவீங்க. இது ஒரு வாழ்க்கை, ஒரு வட்டம்ங்கிறது மாதிரி இந்த சுழற்சியிலேயே சிக்கி காலம் பூரா ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு சூழ்நிலை. இதனாலேயே ஒரு விரக்தி, எதுக்குடா வாழ்றோம், ஊரை விட்டு வெளியில போனா கூட ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை, அங்கேயும் பிரச்சனை. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனையில சிக்கி தவிக்கிற ஒரு ராசி தான் உங்க ராசி. தான தர்மம் செய்யற குணம் அதிகம் இருக்கு. இது பெரும் பிரச்சனை. உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை பெரும் பிரச்சனை. ஏன்னா மனசு ஒரு தங்கமான மனசு அப்படின்னா ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. சீக்கிரம் உங்களை ஏமாத்தி காரியம் சாதிச்சுட்டு நன்றி மறந்து தூற்றி கொண்டிருப்பார்கள். புறம் பேசுவாங்க. போதா குறைக்கு கடன் வாங்கி வேற அடுத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க. அப்புறம் வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாம அவமானப்படுவீங்க. அப்புறம் அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது வரும். அதனால மன உளைச்சல், அதனால குடும்பத்தில் பிரச்சனை, பிரிவுகள். இன்னும் சொல்லப்போனால் அடித்தடி சண்டை கூட நடக்கும். நான் எங்கேயாவது போகிறேன், இல்லை நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு கூட நிறைய நேரம் குடும்பத்தில் அந்த பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கும். எதிர்பாராம சில இன்பமான விஷயங்களும் நடக்கும். அதுதான் வாழ்க்கை, ஒரு சூட்சமமானது, ஒரு வித்தியாசமானது. அதுதான் நம்மளை தாக்கு பிடிக்கும். எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் திடீர்னு ஒரு சந்தோஷமான ஒரு சம்பவம், சந்தோஷமான ஒரு நிகழ்வு, ஒரு செய்தி, இப்படி வந்துட்டு போவோம். ஆனாலும் அது நீடிக்காது. திடீர்னு 2 நாள் நல்லா இருப்போம், அடுத்த பிரச்சனைகள் வரும். 2 நாள் நல்லா இருப்போம், பிரச்சனை வரும். சரி, நம்ம தான் இவ்வளவு கஷ்டப்படுறோம், நமக்கு ஏதாவது பூர்வீக சொத்தாவது கிடைக்குமா அப்படின்னா அதுக்கும் வழி இல்லாம பெரும் பிரச்சனையில சிக்கி இருக்கும் அந்த பூர்வீக சொத்து. அதனால குடும்பத்துல, அதனால அண்ணன் தம்பி உறவுகளுக்குள்ளார, அக்கா தங்கச்சி உறவுகளுக்குள்ளார பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும். அது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா கிடைக்காது. எது எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில இன்பம் துன்பம் சமமா பார்க்குற ஒரே ராசி உங்க ராசி தான். ஏன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தா எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ரொம்ப துக்கமா வருத்தமா இருந்தீங்கன்னா இதுவும் கடந்து போயிடும். நாமளும் ஒரு நாள் இந்த இடத்துல இருந்து வெளியில வர மாட்டோமா? இந்த இடத்துல தான் கடவுள் வருகிறார். இறைவா நீ இருக்கியா இல்லையா? என்னைக்கு இதுல இருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தருவ? ரொம்ப நொந்து போயிடுவீங்க. எப்போதுமே நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு உண்மையான, ஒரு நேர்மையான, ஒரு நல்ல குணம் கொண்ட ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ எந்த ஒரு தெய்வமுமே கைவிடுறதில்லை. இந்த பிரபஞ்சம் கைவிடுறதில்லை. இது நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏதாவது ஒரு வகையில, ஏதாவது ஒரு உருவத்துல, ஒரு சூழ்நிலையில உங்க கூடவே இந்த பிரபஞ்சம் இருந்துகிட்டு இருக்கும். அதாவது எப்படின்னா, முக்கியமா 3 உருவங்களாக, 3 வழியில நமக்கு துணையாக இருக்கும் இந்த பிரபஞ்சம். அதை நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதாவது தெய்வங்களாக நம்ம பிரிச்சிருக்கோம். 3 தெய்வங்களாக ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. முதல்ல நமக்கு வாழ்க்கையில கஷ்டம்னா துணை நிக்கிறது, அல்லது கஷ்டப்படுற நேரத்துல கூட நிக்கிற தெய்வம், அல்லது அதிர்ஷ்டம், ஏதாவது ஒரு கஷ்ட நேரத்துல அதிர்ஷ்டத்தை கொடுத்து தூக்கி விடுற தெய்வம். இப்படி 3 வகையான தெய்வம் நம்ம வாழ்க்கையில இருக்கு. அதாவது குல தெய்வம், இஷ்ட தெய்வம், உபாசன தெய்வம். இந்த 3 தெய்வங்கள் நம்ம வாழ்க்கையில மிக மிக முக்கியமான தெய்வங்கள். இந்த விஷயத்தெல்லாம் இதுவரைக்கும் நீங்க கேள்விப்பட்டீங்களோ இல்லையோ, ஆனா கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க. இந்த நிமிஷத்துல இருந்து இந்த தெய்வங்களை நான் சொல்றபடி வணங்கி பாருங்க. உங்க வாழ்க்கையில மாற்றம் கண்டிப்பா ஏற்படும். 100% ஏற்படும். ஏன்னா இதெல்லாம் வெறும் வார்த்தைக்காக இங்க நம்ம சொல்றதில்ல, அனுபவபூர்வமா உணர்ந்ததால இங்க நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஒரு மனுஷனுக்கு 3 தெய்வங்கள் முக்கியமான தெய்வம். குலதெய்வம், உபாசன தெய்வம், இஷ்ட தெய்வம். செல்வம், செல்வாக்கு, அதிர்ஷ்டம், இப்படி எல்லாருமே ஆசைப்படுறோம். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு அதிபதி இருக்கு. ஒவ்வொரு அதிபதிக்கும் ஒவ்வொரு கடவுள்கள் இருக்காங்க. அப்ப 12 ராசிக்கும் 27 நட்சத்திரத்துக்கும் தனித்தனியா
கடவுள்கள் இருக்காங்க. நம்ம எல்லா நோய்களுக்கும் ஒரு டாக்டர் கிட்ட போறதில்ல, எல்லா பொருள் வாங்கறதுக்கும் ஒரு ஸ்டோருக்கு போறதில்ல, எல்லா சுற்றுலாவுக்கும் ஒரு நாட்டுக்கு நம்ம போறதில்ல. ஒன்னொன்னும் விதவிதமா இருக்கு. அப்ப எங்கெங்க எதுக்கு போறோமோ அதனுடைய பலனை நம்ம அனுபவிக்க முடியும். அப்படித்தான் நம்ம ராசிக்கு, நம்ம நட்சத்திரத்துக்கு, நம்ம பிறந்த பிறவி பலனுக்கு ஏற்றது மாதிரி தெய்வங்கள் இருக்கு. போன வீடியோல கோவில்கள் பத்தி பார்த்திருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ இருக்கு, உங்களை ஜெயிக்க வைக்கிற கோவில் இது அப்படின்னு. அதுபோல உங்களை ஜெயிக்க வைக்கிற தெய்வம் ஒவ்வொரு ராசிக்கு தனித்தனியா இருக்கு. அதனால அப்ப அந்த தெய்வங்கள் தான் நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கு. ராசிக்குரிய தெய்வத்தை நம்ம வணங்கும் போது நம்முடைய நேரமும் நல்ல நேரமா இருக்கும், செல்வ வளமும் பெருகும், வாழ்க்கையில நம்ம என்ன ஆசைப்பட்டோமோ அது நடக்கும். அது மட்டும் இல்ல, ரொம்ப அமைதியை கொடுக்கும், அபரிதமான வெற்றியை கொடுக்கும். நம்ம நினைச்சு பார்க்க முடியாத வெற்றியை கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் இங்க நிறைய உண்டு. நமக்காக, அதாவது நம்ம ஒரு கோவிலுக்கு போறோம், ஒரு தெய்வத்தை கும்பிடுறோம் அப்படிங்கிறத விட நாமளை எதிர்பார்க்கிற தெய்வத்துக்கு போகும்போது கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றியை நமக்கு அது கொடுக்கும். அதனால இப்ப முதல்ல குலதெய்வத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். ஒரு மனுஷன் பெத்தவங்களாலோ மற்றவங்களாலோ உறவினர்களாலோ கைவிடப்பட்டாலும் கடவுள் என்னைக்குமே கைவிடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லவங்களையும் நியாயமானவங்களையும் குலதெய்வம் கைவிடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி இதெல்லாம் திரும்ப கிடைக்கணும் உங்களுக்கு அப்படின்னா குலதெய்வ வழிபாடு 100% முக்கியமானது. நல்லா மனசுல பதிய வச்சுக்கங்க. குலதெய்வ வழிபாடு இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன முன்னேற்றத்தை கூட பார்க்க முடியாது. குடும்பத்தில் அவ்வளோ பிரச்சனைகள் நடக்கும். எல்லாத்துக்கும் காரணம் குலதெய்வ வழிபாடு. ஏன் குலதெய்வ வழிபாடு முக்கியம் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய குலதெய்வம் மட்டுமே அவங்களுக்கு நன்மை செய்ய முடியும். வேற தெய்வங்கள் நீங்க கும்பிட்டாலும் கும்பிடலனாலும் குலதெய்வம் வழியா தான் அந்த நன்மைகள் நமக்கு கிடைக்கும். ஏன்னா பல வழியில முயற்சி பண்ணி பார்த்துட்டு குலதெய்வம் வழியால தான் நமக்கு நன்மை கிடைக்குது அப்படின்னு பல மகான்கள் சொல்லிய உண்மை இது. இதெல்லாம் உணர்வுபூர்வமா உணர்ந்திருக்காங்க. குலம் அப்படின்னா நம்முடைய குடும்ப பாரம்பரியம். அப்ப நம்முடைய குடும்பத்துக்குன்னு ஒரு வழிபாட்டு தெய்வம் இருந்திருக்கு, நம்முடைய முன்னோர்கள் வழிபட்டிருக்காங்க. அது சந்ததி சந்ததியினரா குலதெய்வ வழிபாட்டை யார் சரியா செஞ்சுக்கிட்டு வராங்களோ அவங்கள எந்த கிரகமும் எந்த தோஷமும் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா குலதெய்வத்துக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு. சிலருடைய ஜாதகத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு நேரம் சுத்தமா நல்லா இருக்காது, ஆனா சந்தோஷமா இருப்பாங்க. ரொம்ப நஷ்டத்துல இருக்க வேண்டிய நேரமா இருக்கும், ஆனா ரொம்ப ஜகஜோதியா ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா குலதெய்வத்தை அவங்க எல்லாம் சரியா போய் வணங்கிட்டு இருக்கிறவங்க. வருஷம் 3 மாசத்துக்கு ஒரு முறை குலதெய்வ நிவர்த்தி அந்த வழிபாட்டெல்லாம் தவறாம செய்யறவங்க. அப்ப குலதெய்வம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. முக்கியமா குலதெய்வ கோயிலுக்கு என்னைக்கு போன சக்தி அதிகம் கிடைக்கும், நமக்கு அந்த ஆற்றல் அதிகம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு உங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் 2 மண் விளக்குல விளக்கெண்ணெயை ஊற்றி ஒரு எலுமிச்சம்பழத்தை கோவில் சூலாயத்துல குத்திட்டு உங்க குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு வாங்க. இந்த மாதிரி 18 நாள் இல்லைன்னா 27 நாள் தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா குலதெய்வம் உங்க கூடவே இருக்கும். அது எவ்வளவு பெரிய நோய், எவ்வளவு பெரிய பிரச்சனை, எவ்வளவு பெரிய பாவம் பழிகள் இருந்தாலும் குலதெய்வம் அப்படியே உங்களை தூக்கி நிறுத்தும். அதனால எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா குலதெய்வ கோயிலுக்கு போய் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அதாவது 2 எலுமிச்சம்பழம், 2 மண் விளக்கு, விளக்கெண்ணெயை ஊத்திட்டு எலுமிச்சம்பழத்தை சூலாயத்துல குத்திட்டு கும்பிட்டுட்டு வாங்க. இப்ப சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் நேரத்தை வீணடிக்காம உடனுக்குடன் செய்யணும். அதுபோல ஒரு விஷயத்துல காத்திருக்கிறதுக்கு மனசு வராது, காத்திருக்க முடியாது. அந்த ஒரு வேகம், அவசரம், அதீத தன்னம்பிக்கை, இது எல்லாமே நம்மளால முடியும், அதுக்கு ஏன் லேட் பண்ணணும், நம்மளால ஜெயிக்க முடியும், நமக்கு அதெல்லாம் கிடைக்கும், நம்ம நினைச்சதை நடத்தி காட்ட முடியும். இப்படிதான் ஒவ்வொரு விஷயத்திலுமே சரி டைம் வேஸ்ட் பண்ணாம உடனுக்குடன் செஞ்சு அது வெற்றியா தோல்வியா என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் அது அடுத்த விஷயம். ஆனா உடனுக்குடன் இறங்கி செயல்படணும் அப்படிங்கறதா சிம்ம ராசியோட குணம். அப்ப இந்த வெற்றி வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு அந்த தன்னம்பிக்கை வரும்போதே அதிகபட்சம் ஜெயிக்க முடியும். அவங்களால எதையுமே சாதிக்க முடியும், எந்த ஒரு இடத்துலயும் முன்னுக்கு வர முடியும். அதனால இந்த தடை தாமதம் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் நீங்க அதை விரும்ப மாட்டீங்க. தடை வந்தா உடனே கோபம் வரும், அந்த வேலையை விட்டுட்டு அடுத்து முயற்சி பண்ண போயிடுவீங்க, அதை பத்தி யோசிக்கவே மாட்டீங்க. அது மட்டும் இல்ல 10 பேர் இருந்தாலும் 100 பேர் இருந்தாலும் அவங்கள ஒண்ணு சேர்த்து சிறப்பா செயல்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு குரூப்பை வழி நடத்துறதுல உங்களை விட ஒரு சிறந்த
தலைமைத்துவம் யாருக்குமே வராது. இதுவும் நீங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமா அமையும். இதெல்லாம் உங்களுக்கு இருக்கிற திறமைகள். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க தெரியல. ஆனா கண்டிப்பா வழி நடத்துற திறமை உங்கள்கிட்ட இருக்கு. இப்போ உணரல அப்படின்னா வெளில கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிக்கலாம். அதுபோல ரொம்ப பயணங்கள் ரொம்ப விரும்புவீங்க அப்படின்னா ஒரு வேலைக்காக, ஒரு தொழிலுக்காக அல்லது ஒரு லாபத்துக்காக எவ்வளவு தூரம் வேணாலும் பயணம் செய்வீங்க. அந்த பயணம் உங்களுக்கு பிடிக்கும். அது மட்டும் இல்ல, இப்போ வெளிநாடு போய் சம்பாதிக்கிறது, வெளி மாநிலம் போய் சம்பாதிக்கிறது, இதுலலாம் உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும். சொந்த ஊர்ல உங்களுக்கு பிடிமானம், ஆசை இதெல்லாம் இருக்காது. ஆனா வெளியில போய் சம்பாதிச்சுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். இங்கே இருந்தாலும் தொழில் செஞ்சாலும் வேலை செஞ்சாலும் அந்த பயணத்தின் மூலியமா சம்பாதிக்கக்கூடிய வேலை தொழில் தான் உங்களுக்கு செட் ஆகும். அதுதான் உங்களை வாழ்க்கையில ஜெயிக்க வைக்கும். அது மட்டும் இல்ல, இந்த ஆளுமை திறன் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். உங்களுக்கு ஆளுமை திறன் அப்படின்னா உங்களுக்கு கீழே தான் எல்லாருமே. அது உங்களுக்கு இயற்கையா வரக்கூடிய ஒரு திறமை. இது நீங்களா வரவழைக்கிறது இல்லை. இந்த ஆளுமை திறன் அப்படிங்கிறது உங்க கூடவே பிறக்கிறது. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நான் ஆளுமை திறன், எல்லாம் என்னால் முடியும், நான் தான் முதல்ல இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, நண்பர்கள்ட்ட பழகிறது, ஏழைகளுக்கு உதவி பண்ணுறது, தாராள மனசு, இதெல்லாமே சிம்மராசி நண்பர்களுக்கு நல்ல குணம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த குணத்தை வச்சு வாழ்க்கையில் முன்னேற முடியுமா அப்படின்னா இந்த விஷயத்தில் மைனஸும் இருக்குது, ப்ளஸும் இருக்குது. நல்ல குணம் அப்படிங்கும்போது 4 பேருக்கு உதவி செஞ்சாலும் கடன் வாங்கி செய்கிற அளவுக்கு போயிடுவீங்க. நிறைய பணத்தை இழப்பீங்க. நிறைய கடன் வாங்கி கொடுத்து சிக்கல்ல மாட்டுவீங்க. அப்ப இந்த குணம் ஒரு விதத்துல மைனஸா இருந்தாலும் அரசியல் இருக்கிறவங்களுக்கு அல்லது தொண்டு நிறுவனத்துல இருக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய பலனை கொடுக்கும். அப்ப இந்த குணம் எங்க இருந்தா நல்லது, எங்க இருந்தா கெட்டது அப்படிங்கறத நீங்க தான் புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணலாம், இருக்கிற இடத்துக்கு ஏற்றது மாதிரி. அது மட்டும் இல்ல, சிம்ம ராசி நண்பர்கள் தோழிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல ரொம்ப ஈடுபாடு காட்ட மாட்டீங்க. வெளி வட்டாரத்தால் தான், வேலை தொழில் சம்பந்தமா நண்பர்கள் அல்லது ஏதாவது ஒரு காரியம், எடுத்துக்கிட்ட காரியம் அல்லது எதுல நீங்க ஆர்வப்படுறீங்களோ, அரசியல், சினிமா அல்லது எந்த துறையில சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுல ஆர்வத்தை அதிகப்படுத்துவீங்களே தவிர குடும்பத்து மேல ஒரு ஆர்வம் அதிகமா இருக்காது. அதனால அடிக்கடி பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்ப இங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் எல்லா வேலை தொழிலையும் முதல்ல வருவீங்க. ஆனா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் அடிக்கடி இருந்துகிட்டே இருக்கிறதுனால சில பின்னடைவுகள் உங்க வாழ்க்கையில இருக்கும். அப்ப ஜெயிக்க வைக்கிறதுக்கு இந்த இடத்துல தான் இந்த குலதெய்வங்கள், குலதெய்வ பூஜை, குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. அப்ப சிம்ம ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி குரு பகவானா வர்றார். அவர் உங்களுக்கு குலதெய்வ அனுகிரகத்தை அவர் தான் நிர்ணயிக்கிறவர். யார் குலதெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். அப்ப குரு பகவான் குலதெய்வம் இடத்துல இருக்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் குலதெய்வம் பெரிய கோயிலா இருக்கும், பெரிய சிலைகள் உள்ள கோவிலா இருக்கும், ஆண் தெய்வம் உள்ள கோவிலா இருக்கும். அது மட்டும் இல்ல, சிவாம்சம் கொண்ட தெய்வங்கள் அந்த கோவில்ல இருப்பாங்க. சிவன் அந்த அடிப்படையில அந்த சிலைகள் இருக்கும். அப்புறம் 3 ராசிக்கு அப்புறம் நெருப்பு ராசி. சிம்ம ராசிங்கிறது நெருப்பு ராசி. அதனால மலை மேல் இருக்கும் தெய்வங்கள்லாம் குலதெய்வமா இருக்கலாம். அது மட்டும் இல்ல, நெருப்பு ராசியில பிறந்ததால ஆண் தெய்வம் குலதெய்வமாக இருக்கும். பெரும்பாலும் முருகப்பெருமான் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் சிம்ம ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இருக்கும். அது மட்டும் இல்ல, முருகப்பெருமானை உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இயற்கையாகவே முருகனை ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது உபாசன தெய்வம். உபாசன தெய்வம் அப்படிங்கிறது உங்க ராசி கட்டத்துல 9ஆம் வீட்டுடைய அதிபதி யாரு, அந்த அதிபதிக்கு அதி தேவதை எது அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் உபாசனை தெய்வம். அப்போ 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம். ஒரு மனுஷனுடைய வாழ்நாளில் என்னென்ன பாக்கியத்தை அடையிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த உபாசன தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும். அப்ப இந்த இடத்துக்கு அந்த பாக்கியத்தை நம்ம முழுசா அடையணும் அப்படின்னா இந்த அதிதேவதை உபாசன தெய்வத்துடைய சக்தி நமக்கு தேவை. எவ்வளவு பெரிய ஆபத்தா இருந்தாலும் அதுல நம்மளை மாட்டி விடாம தூக்கி விடுற சக்தி இந்த தெய்வத்துக்கு உண்டு. குலதெய்வ வழிபாடு தடைபட்டாலும் அல்லது குலதெய்வம் எதுனே தெரியாதவங்களுக்கும் இந்த உபாசனை தெய்வம் மிக மிக முக்கியமானது. தயவு செஞ்சு குலதெய்வத்தை மறந்துட்டீங்க அப்படின்னாலும் சரி, குலதெய்வமே இருந்தாலும் சரி, உங்கள் ராசிக்கான உபாசன தெய்வத்தை விட்டுறாதீங்க. ஏன்னா கஷ்ட காலத்துல உங்களை தூக்கி விடுற ஒரு தெய்வம்.
கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய தெய்வம். குலதெய்வம் கூடவே வரும், ஆனா உபாசன தெய்வம் கூடவே காவலுக்கு இருக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் சரி, சோர்ந்து போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளார ஒரு சக்தியை கொடுத்து தூக்கி விடுற தெய்வம் இந்த உபாசன தெய்வம் தான். அதனால சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உபாசன தெய்வமாக எது வரும் அப்படின்னா, பெரிய மனிதர்களுடைய நட்பு, சவகாசம், அந்தஸ்து இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். சமூகத்துல கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கிறதுக்கும் துவண்டு போனா உங்களை தூக்கி விடுறதுக்கும் இந்த உபாசன தெய்வங்கள் கண்டிப்பா வரும். அது மட்டும் இல்ல, கொஞ்சம் நம்ம சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மைனஸா பார்க்க வேண்டிய விஷயங்கள் சில இருக்கு. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல உங்களை நீங்க மாத்திக்க வேண்டிய ஒரு விஷயம் கோபம். இந்த கோபம் எங்க இருந்து பிறக்குது? எல்லா இடத்துலயும் பிறக்கும். நான் தான் எல்லாமே, எல்லாரும் எனக்கு மரியாதை கொடுக்கணும், எல்லாரும் நான் சொல்றதை கேட்கணும், எனக்கு கீழே தான் யாரா இருந்தாலும் வேலை செய்யணும், நடந்துக்கணும் அப்படிங்கிற இந்த ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கிறதுனால அந்த கோபம் அடிக்கடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்களுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாரும் நடந்துக்க மாட்டாங்க. அவங்கவுங்களுக்கு ஒரு கௌரவம், அவங்கவுங்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை, அவங்கவுங்களுக்கு ஒரு மேனரிசம், அப்படி அவங்கவுங்களுக்கு ஒரு தனிப்பட்ட காரணங்கள் இருக்கும். ஆனால் அவங்க மேலே உங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தும் போது அவங்க அந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. அதனால உங்களுக்கு கோபம் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா பேச்சு. எங்கே இருக்கீங்க, எந்த இடத்துல பேசிட்டு இருக்கீங்க, யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரியாம கட்டுப்பாடு இல்லாம டக்கு டக்குன்னு பேசி பல காரியங்களை சொதப்பிடுவீங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே சிம்மராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இருக்கும். ஒரு நிதானம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது. ஏன்னா அந்த ஒரு அவசரம், அதான் சொன்னேன், அவசரம், கொஞ்சம் ஸ்பீடு, டக்குன்னு முடியணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதனால முக்கியமா இந்த 2-3 விஷயத்தை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இந்த உபாசன தெய்வம் உங்களை ஜெயிக்க வைக்கும். அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு பேசணும், யோசிச்சு நடந்துக்கணும், யோசிச்சு கோவப்படணும். அதுபோல ஆடம்பர வாழ்க்கை வாழறதுக்கான அத்தனை வேலையும் நீங்க செய்வீங்க. ஆடம்பர வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே இஷ்டமா இருக்கும், அதுல ரொம்ப ஆர்வமும் இருக்கும். நல்ல பாதையில போனீங்கன்னா நல்லா சம்பாதிப்பீங்க, வாழ்க்கையில ஜெயிப்பீங்க. ஆனா கெட்ட பாதையில போயிட்டீங்க, தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில ஜெயிச்சாலும் பல சிக்கல்கள் அடுத்தடுத்தது சந்திக்க வேண்டியது வந்துடும். ஆனா அதே நேரத்துல நேர்பாதையில போகும்போது பல போராட்டங்கள் இருக்கும், சோர்வுகள் இருக்கும், தோல்விகள் இருக்கும், அவமானங்கள் இருக்கும், பிரிவுகள் இருக்கும், துரோகங்கள் இருக்கும். ஆனா விடாமுயற்சி பண்ணும்போது உபாசன தெய்வத்துடைய அருள் இருந்தது அப்படின்னா நீங்க எதுக்குமே இந்த இடத்துல கவலைப்பட வேண்டியதில்லை. அதனால சிம்மராசி நண்பர்களுக்கு உபாசன தெய்வம் எதுவா இருக்கும் அப்படின்னா திருமியூச்சூர் லலிதாம்பிகை மேகநாத பெருமாள். இந்த தெய்வம் தான் உங்களுக்கு உபாசன தெய்வம். அதாவது திருமியூச்சூர்ல இருக்கிற லலிதாம்பிகை மேகநாத பெருமாள் உங்களுக்கு உபாசன தெய்வமாக இருக்கு சிம்மராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும். அதனால ஒரு முறை வாழ்க்கையில மேகநாத பெருமாளை போய் வணங்கிட்டு வாங்க. வாழ்க்கையில எவ்வளவு தடைகள் வந்தாலும் எதிரிகள் இருந்தாலும் அடிச்சு தூள் கிளப்பிக்கிட்டு உங்களை ஜெயிக்க வைக்கிறதுல இருக்கும் இந்த உபாசன தெய்வம். எப்பொழுதுமே பரிகாரம் அப்படிங்கிறது 2 விதமான பரிகாரம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. ஒன்னு ஆன்மீக பரிகாரம், இன்னொன்னு வாழ்வியல் பரிகாரம். ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறது நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் கோவில் குளத்துக்கு போனா சரியாயிடும், வீட்டில் பரிகாரம் பண்ணா சரியாயிடும், வீட்டில் பூஜை பண்ணா சரியாயிடும். ஆனா சில விஷயங்கள், சில பிரச்சனைக்கு நம்மளால தீர்வு காணவே முடியாது, அது சரியே ஆகாது. அதுக்கு காரணம் என்னன்னா வாழ்வியல் பரிகாரம். வாழ்வியல் பரிகாரம் என்ன? நம்ம வாழ்ற வாழ்க்கையில தர்மம் செய்யறது, 4 பேருக்கு உதவி செய்யறது, நம்மளே நம்ம வருத்திக்கிறது, கஷ்டப்படுத்திக்கிறது, தியானம் பண்றது, நடைப்பயணம், கிரிவலம், விரதம் இருக்கிறது, இது மாதிரி வாழ்க்கையில நம்மளே நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டு அடுத்தவங்களுக்கு உதவிகரமா இருந்து அடுத்தவங்களுடைய கஷ்டங்களை போக்கி இப்படி பல பாவங்களை கழிக்கிறது தான் வாழ்வியல் பரிகாரம். இந்த பரிகாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கர்மாவை தீர்க்கக்கூடிய பரிகாரம். எவ்வளவு பெரிய பாவங்களை செஞ்சிருந்தாலும் அதை உணர்ந்து இதுக்கு மேல செய்ய மாட்டோம், என்னையே நான் கஷ்டப்படுத்திக்கிறேன், நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், சட்டத்தின் மூலமா எனக்கு தண்டனை கிடைக்கல அப்படின்னாலும் இறைவா நீ எனக்கு தண்டனை கொடுத்துறாத, நான் அதுக்கு பரிகாரம் என்ன வேணாலும் செய்யறேன், என்னையே நான் கொடுக்குறேன். அதாவது பரிகாரம் செய்யறதுனால என்ன தப்பு வேணாலும் செய்யலாமா அப்படின்னு கேட்பீங்க. சில நேரத்தில் நம்ம அறியாம இதெல்லாம் பெரிய பாவம்னு தெரிஞ்சு சில பாவங்களை நம்ம செஞ்சிருவோம், தவறுகளை செஞ்சிருவோம். அந்த நேரத்தில் நம்மளுடைய மூளை சரியா வேலை செய்யாது, கோபத்தில் செய்வோம். இந்த தவறுகள்ங்கிற விஷயத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. வாழ்க்கையில நிறைய தப்பு பண்றோம், அந்த தவறுகளால நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம மீளணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளே வருத்திக்கணும். முதல்ல நம்ம இதுக்கு மேலே அந்த தவறு செய்ய மாட்டோம், மன்னிச்சுங்க இறைவா அப்படின்ட்டு வேண்டிக்கிட்டு அடுத்தது நம்மளே துன்புறுத்திக்கிறது, அல்லது யாருக்கு நம்ம பிரச்சனை கொடுத்தோமோ, யாருக்கு பாவம் செஞ்சோமோ,
என்ன விதமான பாவம் செஞ்சோமோ அதுக்கு ஏற்றது மாதிரி ஒரு மன்னிப்பு கேட்டு அவங்களுக்கு கஷ்டப்பட்டு நம்ம உடல் உழைப்பு மூலியமா மனம் வருந்தி அவங்களுக்கு உதவி செய்யறது கூட ஒரு விதத்தில் இந்த பரிகாரங்கள் சரியாகும். அப்ப இது மாதிரியான பரிகாரங்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்க, வாழ்க்கையில எல்லாருமே ஜெயிச்சிடறாங்களா, இல்லைன்னா எல்லாருமே தோத்துடுறாங்களா? ஆனா நாங்க மட்டும் ஏன் தோத்துக்கிட்டே இருக்கோம்? எல்லாருக்கும் வெற்றி தோல்வி வர்றது சகஜம், ஆனா எங்களுக்கு மட்டும் தோல்வி மட்டுமே வருது. இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு நாங்க என்ன செய்யறது? தோல்வி மட்டுமே வருது அப்படின்னா தாழ்வு மனப்பான்மை, நம்மளால முடியுமா முடியாதாங்கிற சந்தேகம், ஒரு விஷயத்துல நம்மளால கண்டிப்பா முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை இல்லாதது. திறமை இருந்தாலும் இந்த ராசியில பல பேர் தோல்வி அடையறதுக்கு காரணம் இந்த தன்னம்பிக்கை இல்லாததுதான். அதுக்கு முக்கியமா நம்ம ரொம்ப சின்ன குடும்பத்துல பிறந்துட்டோமோ, ஏழை குடும்பத்துல பிறந்துட்டோமோ, நமக்கு இந்த வலிமை இல்லையோ. ஆனா உங்களுக்குள்ளார எல்லா திறமையும் இருக்கும். திறமை இருந்தாலும் இந்த தாழ்வு மனப்பான்மை தோல்விக்கு அறிகுறியா மாறிடும். நம்மளால முடியாது, நமக்கு இது செட் ஆகாது, இது நமக்கு ஒத்து வராது, அத ஒரு விஷயத்த பெருசா நினைச்சுக்கிறது. இறங்கி பார்த்தோம்னா அதுல ஒண்ணுமே இருக்காது. ஆனா இறங்கறதுக்கு முன்னாடி அதை பெரிய விஷயமா நினைச்சுக்கிறது. அந்த ஒப்பீடு இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். அவன் பெரியாள், நம்ம சின்னாள், அவனுக்கு தைரியம் இருக்கு, நமக்கு தைரியம் இல்லை. இந்த ஒப்பீடு நம்மள வாழ்க்கையில முன்னேறவே விடாது. மிகப்பெரிய தடை. எதிரியை விட மோசமானது இந்த ஒப்பீடு. ஒன்னு புரிஞ்சுக்கணும், அசாத்திய சக்தி நமக்கு இருக்கு. நம்மளை விட ஒரு சக்தி படைத்தவர்கள் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. ஏன்னா அறிவியல்ல பல கண்டுபிடிப்ப கூட கண்டுபிடிச்ச மனுஷங்க மட்டும் இல்ல, கடவுளே கண்டுபிடிச்சவங்க மனுஷங்க. அப்ப கடவுளுக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்கு பாருங்க. தன்னுடைய ஞானத்தால ஆயிரம் வருஷங்கள் தவம் இருந்து மனிதர்களாக வாழ்ந்த முனிவர்கள், சித்தர்கள், இவங்களுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய சக்தி இருக்கும் பாருங்க. அப்ப அதே தான் நமக்கு இருக்கு. அதே மனிதர்கள் தான், அதே மூளை, அதே ரத்தம், அதே உடல். அப்ப மனிதர்கள்னா அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல, அசாத்திய சக்தி படைச்சவங்க. நம்ம அந்த மனசுல இருக்கிற எண்ணம் தான் உயர்வாக இருக்கணும், முடியும், நம்ம திறமையை விட இது பெரியதல்ல, நம்மளால முடியாது எதுவுமே இல்லை. இந்த எண்ணம் தான் நம்மளை தூக்கி நிறுத்துறது. சில பேர் ஒரு தோல்வியை பார்த்துட்டாலே துவண்டு போறது, அப்புறம் அந்த பக்கமே எட்டி பார்க்கறது இல்லை. அது வேலையோ தொழிலோ குடும்பமோ பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும். சில பேர், அதாவது சாதிச்சவங்க, எத்தனை முறை தோற்றாலும் கவலைப்படாம தொடர்ந்து போராடி தோற்று அவமானப்பட்டு வெற்றிக்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்க, ராத்திரியும் பகலும். கடைசியில் ஒரு நாள் வெற்றி அவங்களுக்கு உறுதி. ஒரு சின்ன கதை, ரைட் சகோதரர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 2 பேரும் அம்மா கூட உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது வானத்தில் பார்க்குறாங்க பறவை. அந்த பறவையை பார்த்து கொஞ்சம் யோசிக்கிறான். அம்மா, இந்த மாதிரி நம்மளும் பறக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான். அந்த அம்மா எப்பொழுதுமே பிள்ளைங்களுக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துவாங்க, ஏன்னா சந்தோஷப்படணும். அப்படிப்பட்ட ஒரு சாதாரண அம்மா தான். முடியாதுன்னு சொல்றதெல்லாம் என்ன வருது, முடியும்னு சொன்னா சந்தோஷப்படுவான் புள்ள. அதுக்காகவே முடியும்பா அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை. அம்மா, ஒரு நாள் இந்த பறவை மாதிரி நானும் பறப்பேன் அப்படின்னு அந்த ரைட் அப்படிங்கிற புள்ள சொல்லுது. இன்னைக்கு இவ்வளவு பெரிய சாதனை படைச்சது அந்த சின்னஞ்சிறு தன்னம்பிக்கை தான். அந்த சின்னஞ்சிறு வயசுல வந்த மிகப்பெரிய சக்தி படைத்த தன்னம்பிக்கை. இந்த பலனுக்கும் இதுக்கு சம்பந்தம் இருக்கா? இதெல்லாம் தேவையா? இப்படி ஒரு கதை தேவையா அப்படின்னா தேவையில்லைதான். ஆனாலும் உங்களுக்குள்ளார இருக்கிற திறமை, உங்களுக்குள்ளார இருக்கிற போராட்டம், உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த தன்னம்பிக்கை வாழ்க்கையில எப்பொழுதுமே முக்கியம். இது ஜாதகத்தையும் தாண்டி மிக முக்கியமானது. அது அந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். சரி, அடுத்தது இஷ்ட தெய்வம். இப்ப உங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது, நஷ்டம் வரும்போது கடவுளை கொஞ்சம் நீங்க நினைப்பீங்க. ஆனா அதே நேரத்துல தோல்விகளை பார்த்து அதனுடைய பாடங்களை கத்துக்கிட்டு அதுக்கப்புறமும் நீங்க செய்யற தொழிலை இந்த இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு செய்யறீங்க அப்படின்னா உங்களால கண்டிப்பா ஜெயிக்க முடியும். உங்களை பொறுத்த வரைக்கும் தோல்வியை கண்டாலே அடுத்த வேலைக்கு, அடுத்த தொழிலுக்கு போயிடுவீங்க. இந்த இடத்துல உங்களுடைய அந்த வேகம் ரொம்ப முக்கியம். ஜெயிக்கணும், ஜெயிக்கிற வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும், அல்லது ஜெயிக்கிற வரைக்கும் போராடணும் அப்படிங்கிற அந்த பொறுமை இருக்காது. அந்த பொறுமை இல்லாததால சில பேருக்கு அதிர்ஷ்டத்தால டக்குன்னு எடுத்த முதல் முயற்சியிலே ஜெயிச்சிருவாங்க. அதனாலதான் இன்னைக்கு சிம்ம ராசியில மிகப்பெரிய இடத்துக்கெல்லாம் தலைமைத்துவமா இருப்பீங்க. ஆனா அதே நேரத்துல சில பேர் முதல் தோல்வியிலே துவண்டு போறது. அப்படி துவண்டு போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை தூக்கி விடுறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. இந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த இஷ்ட தெய்வங்களுடைய அருள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது எதுலையுமே ஒரு தீவிரத்தை காட்டி, வேகத்தை காட்டி, நிதானத்தை கடைபிடிச்சு சாதிச்சு முடிக்கிற திறமை சிம்மராசி நண்பர்களுக்கு இருக்கு. நீங்க எவ்வளவு வேகமா இருந்தாலும் உங்களை பொறுமையாக்கி சில சோதனைகளை கொடுத்து இங்க ஜெயிக்க வைக்கிறது உங்களுடைய இஷ்ட தெய்வம் தான். யாருன்னு பாத்தீங்கன்னா வீரபத்திரன். வீரபத்திரன்னா யாரு? சிவாம்சம். இவர் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில இருந்து பிறந்தவர் அப்படிங்கிறது தான் ஒரு ஆன்மீக ஐதீகம். புராணங்கள் சொல்றது இப்படிதான் சொல்லுது. வீரம் காக்கிற
தெய்வமான இந்த வீரபத்திரன் அந்த தெய்வத்தை வணங்குங்க. பல இடத்துல இருக்கும், பல கோவில்ல இருக்கும். சிவன் கோவில்ல இவர் துணை தெய்வமா இருப்பார். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சிவனை வணங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க அதிக அளவு சிவபக்தர்கள் நம்ம பார்க்கவே முடியாது. இன்னும் சொல்ல போனா எங்கேயாவது ஒரு சிவன் கோவில் இருக்கும், ஆனா அதுல போய் யாரும் கும்பிடுறதில்ல. அம்மன் கோவில், விநாயகர் கோவில், முருகன் கோவில் இப்படி இருக்கிறதுனால இந்த கோவிலே அதிகம் கும்பிடுறோம் எல்லாருமே. அப்படிதான். அதை பத்தின ஒரு புரிதல் இல்லை. சிவனுடைய அந்த பவர் உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சிவன் கோவில் எங்க இருக்கோ அங்கெல்லாம் போய் வணங்குங்க. அந்த சிவன் கோவில் அந்த வீரபத்திரன் துணை தெய்வமா இருக்கும். ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்ல, சூரியனை வழிபடுங்க. உங்களால முடிஞ்சா திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போயிட்டு வாங்க. 3 நாள் 3 பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு வாங்க. உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிற ஒரு அருள் அங்க உங்களுக்கு கிடைக்கும். எந்த பிரச்சனை இருந்தாலும் எனக்கு இந்த பிரச்சனை இல்லை நீங்களா உணர ஆரம்பிச்சிருவீங்க. இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. இஷ்ட தெய்வமா என் அன்பு சிம்மராசி நண்பர்கள் சிவனை வணங்குறதும் வீரபத்திரனை வணங்குறதும் நல்லது. அடுத்தது நட்சத்திர ரீதியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா மகம் நட்சத்திர நண்பர்கள் விநாயகரை வணங்குறது நல்லது. சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை வணங்குங்க. பூரம் நட்சத்திர நண்பர்கள் சுக்கிரனுக்கு மொச்சை பெயர் சுண்டல் ரெடி பண்ணி வெள்ளிக்கிழமை அம்பிகையை வழிபடுங்க. உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் கண்டிப்பா உறுதியா ஏற்படும். அடுத்து பார்த்தோம்னா உத்திரம் நட்சத்திர நண்பர்கள் சூரியனையும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராகு காலத்துல வீரபத்திரர் இல்லைன்னா சரபேஸ்வரரை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. உத்திரம் நட்சத்திர நண்பர்கள் இதெல்லாம் நீங்க அதிகமா வணங்கி இருக்க மாட்டீங்க. இங்க என்னன்னா உங்கள் நட்சத்திரத்துக்கு உரிய தெய்வங்கள் எது, உங்க பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கல அப்படின்னா இதை கண்டிப்பா செய்யுங்க. உங்களுடைய குல தெய்வம், உங்கள் ராசிக்குரிய உபாசன தெய்வம், உங்க ராசிக்குரிய இஷ்ட தெய்வம் இதெல்லாம் வணங்கும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா நமக்கு ஒரு நோய்னா அது சம்பந்தப்பட்ட டாக்டர்கிட்ட போகும்போது அந்த நோய் சரியாகும். நம்ம என்ன பண்றோம், எல்லா தெய்வங்களையும் போய் வணங்குறோம், எல்லா கோவிலுக்கும் போறோம். அது தப்பு இல்லை. ஆனா அந்த பிரபஞ்ச சக்தி, அந்த ஆற்றல் கிடைக்கிற இடம்னு ஒன்று இருக்கு, ஒரு கோவில்னு ஒன்று இருக்கு, அந்த தெய்வம்னு ஒன்று இருக்கு. அதை நம்ம வழிபடும் போது வணங்கும் போது கண்டிப்பா அதற்கான தீர்வுகள் நமக்கு கிடைக்கும். அதனாலதான் இந்த தெய்வங்கள்லாம் ஒவ்வொரு ராசிக்குமே முக்கியம். அதனால சிம்மராசி நண்பர்கள் இதை முயற்சி பண்ணுங்க. அடுத்தது இந்த அற்புதமான பரிகாரத்தை செய்யுங்க. தெய்வத்தின் துணை மிக மிக முக்கியமானது. நமக்கு பஞ்சபூதங்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பஞ்சபூதங்கள் என்ன? நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. இது பஞ்சபூதங்கள். ஆனா நமக்கு பஞ்சபூத பிரச்சனை இருக்கு தெரியுங்களா? மனுஷன் வாழ்க்கையிலே மிக முக்கியமான பிரச்சனை இந்த 5 பிரச்சனை. என்ன பிரச்சனை? குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை, தொழில் வேலை பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, நோய் பிரச்சனை. இந்த 5 தான் ஒரு மனுஷனுக்கு பெரிய பிரச்சனை. ஒரு மீள முடியாத பிரச்சனையா நினைக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த 5 பிரச்சனை. இந்த 5க்குள்ளர தான் நீங்க எந்த ஒரு துன்பங்களிலும் பிரச்சனைகளிலும் கஷ்டங்களிலும் இருந்தாகணும். அப்ப இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா தெய்வத்தின் அருள் வேண்டும். பாண்டவர்களுக்கு கிடைத்த கண்ணனை போல் நம்முடைய பிரச்சனை தீர்ந்து நம்முடைய மகாபாரத போரில் வெற்றி பெறணும் அப்படின்னா நமக்கான தெய்வம் கண்டிப்பா தேவை. அப்ப பரிகாரங்கள்ங்கிறது மிக முக்கியம். தெய்வத்தை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா பரிகாரங்களும் மிக முக்கியம். தெய்வத்தின் பார்வை நம்ம மேல கிடைக்கணும் அப்படின்னா பரிகாரங்கள் மிக மிக முக்கியம். அலட்சியமே செய்யக்கூடாது இந்த விஷயத்துல. ஏன் பரிகாரங்கள் அப்படின்னா கர்ம வினைகள் தீரணும் அப்படின்னா அந்த கர்ம வினைகள் நமக்கு கஷ்டங்கள் வந்து கர்ம வினை தீரும். அப்ப நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியல, ஒரே நிலையில இருக்கும் அப்படின்னா நம்மளா அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறது தான் பரிகாரம். கஷ்டம் நிறைய வந்திருக்கு, நிறைய அனுபவிச்சிட்டோம் அப்படின்னா அது பாடம். அடுத்தது நல்ல காலம் பிறந்துச்சு அப்படின்னு அர்த்தம். அப்ப நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம். ஆனா கஷ்டங்களும் இல்லை, சந்தோஷமா இருக்கும். ஆனா வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு வர முடியல, பெரிய லெவலுக்கு போக முடியல அப்படின்னா இந்த பரிகாரங்களை செய்யணும். நாமளா போய் கஷ்டப்படணும். அப்ப நம்மளா கஷ்டப்படணும், அப்படி எதுவுமே செய்யக்கூடாது, தானா நடக்கணும் அப்படின்னா நடக்காது. பூஜைகள், ஆன்மீக பயணம், யாத்திரைகள், அதுபோல கிரிவலம், உண்ணாவிரதங்கள், நம்மளே வருத்திக்கக்கூடிய பல பரிகாரங்களை நம்ம செய்யணும். அதுக்கு இந்த பரிகாரம் நல்ல பரிகாரமா இருக்கும். இதெல்லாம் முயற்சி பண்ணி பாருங்க. உங்கள் வீட்டில் செல்வம் சேரணுமா? திருமகளின் மகாலட்சுமியின் பார்வையும் குபேரனின் அருளும் சேர்ந்து குறைவற்ற செல்வத்தை கொடுக்கணுமா? அப்ப இந்த எளிய பூஜையை நீங்க செய்யுங்க. ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். இங்க என்ன முக்கியம் அப்படின்னா உண்மையான பக்தியும் நம்பிக்கையுடனும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நான் உண்மையா நம்பிக்கையா இந்த பரிகாரத்தை செய்யறேன் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா போதும் கடவுள்கிட்ட. உங்க வீட்டுல செல்வ மகளும் குபேரரும் நிரந்தரமாக வாசம் செய்வார்கள். பூஜையை தொடங்கறதுக்கு முன்னாடி சில பொருட்கள் வாங்குறது அவசியம். முதல்ல பூஜை செய்யற நாளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். என்னைக்கு நம்ம பூஜை செய்ய போறோம்? தொடர்ந்து 9 வாரம் அல்லது தொடர்ந்து 9 மாதம். என்னைக்கு பூஜை செய்ய போறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை. என்னைக்கு நீங்க பூஜை செய்ய போறீங்க அப்படின்னு முடிவு பண்ணீங்க. வாரம் வெள்ளிக்கிழமை
பூஜை செய்ய போறீங்களா அல்லது மாசத்துல ஒரு வெள்ளிக்கிழமை பூஜை செய்ய போறீங்களா அப்படின்னு முடிவு பண்ணிக்கங்க. அடுத்தது நம்ம கோடீஸ்வரனாக மாறணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், பணத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய மகாலட்சுமி, குரு பகவான், குபேரர், சுக்கிரர், ராகு பகவான் இவர்களுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும். இவங்களுடைய அருள் கிடைச்சாதான் நம்ம கோடீஸ்வரனாக ஆக முடியும். அப்ப இந்த 5 பேருடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கணும். என்னைக்கே அந்த வெள்ளிக்கிழமை 9 நாட்களும் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தான் தேவர்களும் பித்ருக்களும் நம்ம வீடு தேடி வருவாங்க. அவங்க வர நேரத்தில் நம்ம முழிச்சிருக்கணும். அப்ப அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருச்சு எங்கேயும் போகக்கூடாது, கதவு கிட்ட போகணும். கதவை திறந்து மகாலட்சுமியே வருக, 30 முக்கோடி தேவர்களே வருக அப்படின்னு 3 முறை சொல்லுங்க. 3 முறை சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு பூஜை அறையவும் வாசலையும் சுத்தம் பண்ணிட்டு வாசல்ல சாணம் தெளிங்க. நீங்க நகரத்துல இருந்தீங்க அப்படின்னா மஞ்சள் தண்ணியை கரைச்சி அதை வாசல்ல தெளிச்சிங்க. கொஞ்சம் உங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி தெளிச்சுக்கிட்டு பச்சரிசி மாவால கோலம் போடுங்க. இது மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கக்கூடிய செயல். பாரம்பரியமா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு பெரிய வரலாறே உண்டு. 1000 ஏழைகளுக்கு உணவு போடுறதும் இந்த பச்சரிசி மாவு கோலம் போடுறதும் ஒண்ணு. பூச்சி, புழுக்கள், எறும்புக்கள் இதை எடுத்துட்டு போய் சாப்பிட்றது அந்த புண்ணியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால இந்த பச்சரிசி மாவால் கோலம் போடுங்க. பொடியாலேயோ மண்ணாலேயோ கோலம் போடாதீங்க. கோலம் போட்டுட்டு பூஜை அறையில போய் வழக்கமா தீப தூபம் ஏத்துங்க. சாம்பிராணி புகைய நல்லா தூவ விடுங்க. அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. மகாலட்சுமி காயத்ரி மந்திரம் மிக முக்கியமான மந்திரம். அவ்வளவு சக்தி உண்டு இந்த மந்திரத்துக்கு. இந்த மந்திரத்தை சொல்றவங்களுக்கு இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் அனைத்து சுகங்களையும் அனுபவிக்க வாய்ப்பு கிடைக்கும். ஒழுக்க நெறியோடு, உள்ள தூய்மையோடு, மன தெளிவோடு இருக்க வைக்கும். வீட்டில் சுத்தமான இடத்துல அமர்ந்து 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஸ்கிரீன்ல இருக்க பாருங்க, மகாலட்சுமி காயத்ரி மந்திரம். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியேச வித்மகே விஷ்ணு பதன்யேச தீமகி தன்னோ லட்சுமி பிரசோதயாத் அப்படிங்கிற இந்த மந்திரம் எத்தனை முறை? 108 முறை கண்டிப்பா சொல்லுங்க. 1 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல. கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்க. சொல்லிட்டு அன்னைக்கு நீங்க என்ன வேலை தொழில் செய்றீங்களோ அதை மனப்பூர்வமா செய்யணும், உண்மையா செய்யணும். அந்த செயல்ல எந்த ஒரு கள்ளம், கபடம், பொய் எதுவுமே இருக்கக்கூடாது. நடிக்கவே கூடாது. இந்த விஷயத்துல ஒரு தொழிலையோ வேலையிலையோ நிறைய விஷயங்கள் இருக்கு. நேர்மையா இருக்கணும். உங்க வேலைக்கு ஏற்றது மாதிரி, தொழிலுக்கு ஏற்றது மாதிரி அன்னைக்கு தெளிவா இருங்க. அதுபோல லட்சியத்தை மனசுல ஓட்டி பாருங்க. கனவு காணுங்கள் அன்று முழுவதும். கனவுன்னா கண்ணை மூடிக்கிட்டு நீங்க என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ நேரம் கிடைக்கும் போது ஒரு 10 நிமிஷம் நீங்க என்னெல்லாம் ஆகணுமோ, என்னவா ஆகணுமோ, எப்படி வாழணும், உங்களுடைய லெவல் என்ன, எப்படி நீங்க ஆசைப்படுறீங்க, என்ன தொழில் ஆசைப்படுறீங்க அல்லது என்ன வேலையில் ஆசைப்படுறீங்க, எந்த அளவுக்கு உங்களது வசதியை பெருக்கிக்கிறீங்க, அதை எல்லாமே ஒரு 10 நிமிஷம் அமர்ந்து உங்க எண்ண ஓட்டத்துல ஓட விடுங்க. எண்ணங்களுக்கு மிக சக்தி உள்ளது. ஓட்ட விடுங்க. அப்புறம் மாலையில ஒரு 8 அகல் விளக்குல தீபம் ஏற்றணும். 8 அகல் விளக்குலையும் சுத்தமான பசுனை ஊத்தி அப்புறம் பஞ்சு திரிய மஞ்சள்ல கலங்க. மஞ்சள் வீட்டில் வச்சிருப்பீங்களா, அதுல கலந்து 8 வகையான திரிய அதுல சுத்தி வைங்க. மஞ்சள் திரிய அதில் வச்சு தீபம் ஏற்றுங்க. இரவுல காலையில் எப்படி தீப தூபம் ஏற்றி சாமியை கும்பிட்டீங்களோ அதே போல இப்பயும் வணங்குங்க. ஒரு நாளைக்கு 108 முறை அப்படிங்கிற அந்த மந்திரத்தை காலையில் ஒரு 54 முறையும், இந்த மாதிரி மாலையில் ஒரு 54 முறையும் சொல்லலாம். உங்க நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க பிரிச்சுக்கலாம். அதே போல சொல்லுங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன பொருள் முக்கியமா தேவைப்படுது நீங்க பயன்படுத்தி ஆகணும் அப்படின்னா நெய். இது மகாலட்சுமியின் அம்சம். மஞ்சள் கலக்குறீங்க திரியில, குரு பகவானுக்குரிய பொருள் அது. தீபம் எல்லா தெய்வங்களுக்கும் எல்லா தேவர்களுக்கும் உரிய பொருள். திரியோட இந்த 4மே மிக மிக முக்கியமானது. முக்கியமானதுன்னா தரம் கலப்படம் இல்லாத சுத்தமான நெய்யா இருக்கணும். 9 நாளும் நீங்க பச்சரிசியை ஊற வச்சு அரைச்சி கோலம் போடணும். இதெல்லாம் உங்களால முடியல நீங்க இருக்கிற வேலைக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 9 விதமான பூஜை பொருட்கள் கலந்த பச்சரிசி கோலமாவு கட்டி வச்சிருக்காங்க. பவுடரும் வச்சிருக்காங்க. பச்சரிசியால இது வரைக்கும் யாரும் பவுடரால கோலம் போட்டிருக்க மாட்டாங்க. மண் பொடியால தான் போட்டிருப்பாங்க. இவங்க பச்சரிசியாலேயே பொடியும் வச்சிருக்காங்க, கட்டியும் வச்சிருக்காங்க. அப்படியே வேலையே இல்லை, தண்ணியில நினைச்சு உடனே கோலம் போட்டுடலாம். நெய்யும் இவங்கள்ட்ட சுத்தமான நெய், பசுமாட்டு நெய் இருக்கு. தீபத்திரியும் இருக்கு. இவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்தி பாருங்க. தேவைன்னா இவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்தது மகாலட்சுமி தாயாருடைய படத்துக்கு முன்னாடி அந்த தீபத்தை வச்சு வடக்கு பார்த்து அந்த தீபத்தை வச்சு தீபத்தை ஏத்துங்க. இப்படி 8 தீபத்தையும் ஏத்தணும் அப்படின்னா அஷ்டலட்சுமிகள் எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க. அனைத்து செல்வங்களையும் அள்ளி கொடுப்பார்கள். இதனால கிடைக்கிற பலனை சொல்லணும் அப்படின்னா இந்த வீடியோவை பத்தாது, நிறைய போகும், நிறைய நேரம் ஆகும். வேண்டாம். கண்டிப்பா உங்களை கோடீஸ்வரனாக்கும். ஒரே வரியில சொல்லணும்னா இப்படிதான் சொல்லணும். நீங்க செல்வந்தராக செல்வந்தரியாக மாறுவது நிச்சயம். இந்த 9 நாட்களுக்கு மட்டும் இதை செஞ்சு பாருங்க. அஷ்ட ஐஸ்வர்யங்களும்
அஷ்டமா சித்திகளும் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டா கிடைக்கும் அப்படிங்கிறது பல்லாயிரக்கணக்கானவர்களுடைய அனுபவம். இங்க முதல்ல நம்பிக்கை தான் முக்கியம், அடுத்தது நம்முடைய எண்ணங்கள் மிக மிக முக்கியம், அடுத்தது தரமான பொருட்கள் முக்கியம். அப்படி எண்ணங்கள் உறுதியா இருந்தா எதை நம்ம நினைக்கிறோமோ அதை சாதித்து காட்டலாம். நல்ல எண்ணங்களை, நம்பிக்கை எண்ணங்களை, மகிழ்ச்சி எண்ணங்களை திரும்ப திரும்ப நம்ம நினைக்கிறப்ப அது உடனே உழைப்பா மாறும், கனவா மாறும். அதுக்காக நம்ம கஷ்டப்படுவோம். நமக்கான ஒரு ஊக்கத்தை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும், தன்னம்பிக்கையை கொடுக்கும். நம்முடைய சக்தி நம்முடைய எண்ணத்தில் தான் இருக்கிறது. இது நல்லா புரிஞ்சுங்க. இவ்வளவு நேரம் பேசுறது எதுவுமே உங்க காதுல வீழனாலும், நீங்க கவனிக்கல அப்படின்னாலும் இதை முக்கியமா கவனிங்க. எண்ணங்கள் மிக மிக முக்கியமானது. இவ்வளவு விஷயம் சொன்னதையும் நீங்க நம்பினாதான் அடுத்தது உங்க வாழ்க்கையில் நீங்க கோடீஸ்வரராக மாற முடியும். அப்ப எண்ணம், நம்பிக்கை மிக மிக முக்கியமானது. அதனால விழிப்போடு இருங்கள். மனம் அப்படிங்கிற நிலத்துல எதை போடுறோமோ அதுதான் விளையும். அதுல எதை போடணும் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு போடணும். நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னா எப்படி வேணாலும் முன்னேறலாம். ஆனா எப்படி முன்னேறணுங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்கு, ஒரு நீதி இருக்கு, ஒரு நியாயம் இருக்கு. அதன்படி நம்ம முன்னேறணும் அப்படிங்கிறதா மிக மிக முக்கியமானது. எப்பொழுதுமே இதை கடைபிடிங்க. உண்மை, உழைப்பு, உதவி, ஆன்மீகம், அதாவது இறைவனை நம்புவது. இதை மட்டும் மனசுல வச்சுங்க. நம்பிக்கையோடு உறுதியோடு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு நாள் கோடீஸ்வரன் தான். எப்பொழுதுமே இறைவன் துணையோட பயணம் செய்யுங்கள். இறைவனை பார்த்து இப்படி கேளுங்க. என்னை எத்தனை துரைகள் வீழ்த்தினாலும், எத்தனை துன்பங்கள் வீழ்த்தினாலும், எத்தனை விதிகள் வீழ்த்தினாலும் என்னை அழ வைக்கவும் விழ வைக்கவும் 1000 பேர் இருந்தாலும் வாழ வைக்க நீ இருக்கிறாய் ஈசனே அப்படின்னு சொல்லிட்டு உங்களது முயற்சியை தொடங்குங்கள். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.